சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 15/3/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கும். இன்றைய தினம் விஸ்வாவசுவருடம் பங்குனி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை ஏகாதசி திதி காலை 9:17 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிரை துவாதசி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா திருவோணம் நட்சத்திரம். நாளைய தினம் அதிகாலை 5:55 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து அவிட்டம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. நாளைய தினம் அதிகாலை 5:55 வரை, அதாவது திருவோணம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு அமிர்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மரண யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு பரீகம் அப்படிங்கிற ஒரு நாம யோகம் பகல் 10:23 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து சிவம் அப்படிங்கிற ஒரு நாம யோகமானது வந்து விடுகிறது. கரணம் பார்த்தோம்னா பாலவம் அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 9:17 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து கௌளவம் என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் இந்த பங்குனி மாதம் 1ஆம் தேதி அல்லவா, பங்குனி மாத பிறப்பு என்பதால் இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே ஷாட்ட சீதி புண்ணிய காலம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. ஆக இன்றைய தினம் அவசியம் முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டியது, அதைத்தான் அந்த வார்த்தையானது குறிக்கிறது. இதுபோக இன்றைய தினம் ஸ்ரவண விரதம் அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்கா. இதுபோக இந்த நாளானது ஒரு சர்வ ஏகாதசி நாளாகவும் அமைந்திருக்கிறது. இந்த ஏகாதசியை பாப மோஷனி ஏகாதசி என்ற பெயரிலே குறிப்பிடுவார்கள். இதுபோக இந்த நாளானது ஒரு தேய்பிரை சுப முகூர்த்த நாளாகவும் அமைந்திருக்கிறது. இது பங்குனி மாதம் என்பதால் வீடு சம்பந்தப்பட்ட வேலைகள் தவிர்த்து மற்ற அனைத்து சுப நிகழ்ச்சிகளையும் இந்த நாளிலே மேற்கொள்ளலாம். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:19 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:15 சந்திர அஸ்தமனம் என்பது மதியம் 3:08 சந்திர உதயம் என்பது நாளைய தினம் அதிகாலை 4:06 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:42 முதல் காலை 6:19 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மாலை 4:46 முதல் 6:15 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 12:17 முதல் 1:47 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 3:16 முதல் மாலை 4:46 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:48 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம் பகல் 11:06 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்து விட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. நமது சாஸ்திரா சேனலில் திருக்கோவிலூர் KB ஹரிபிரசாத் சர்மா அவர்கள் வழங்கும் தினசரி பஞ்சாங்க குறிப்பு, ஆன்மீகம் மற்றும் ஜோதிட தகவல்களை உள்ளடக்கிய நிகழ்ச்சி அனுதினம் ஆனந்தம். தினம்தோறும் அதிகாலை 5:45 மணிக்கு. இத்துடன் திங்கட்கிழமை தோறும் உபன்யாச நிகழ்ச்சி, புதன்தோறும் அறிந்த புராணமும் தெரியாத கதைகளும், வியாழந்தோறும் வேதபுரி பிரம்மஸ்ரீ H யுவராஜ சாஸ்திரிகள் வழங்கும் நீதி சாஸ்திரம், வெள்ளிக்கிழமை தோறும் அபீதாஸ்ரீ வழங்கும் ஸ்திரீ டைம் ஆகிய சிறப்பு நிகழ்ச்சிகள் உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா நம்ம சாஸ்திரா சேனலில் மாலை 5 மணி முதல் ஒளிபரப்பாகிறது. மறக்காம பாருங்கோ, லைக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் குரூப்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கோ. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நாளுமே நம்ம கதை நேரம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம் இல்லையா. அந்த வரிசையில இன்னைக்கு என்ன கதையை பார்க்க போறோம்னா, சமீபத்தில் அடியேன் முகநூலிலே படித்த ஒரு கதை. குரு எங்கே அப்படிங்கிற ஒரு தலைப்புலதான் அந்த கதையானது அமைந்திருக்கிறது. அதாவது ஒரு ஊர்ல மிகப்பெரிய ஒரு ஞானி, அவர் குருவாகவே எல்லோரும் பார்த்தார்களாம். அந்த குருவானவர் இறக்கின்ற தருவாயிலே இறந்தாரா, இன்னும் கொஞ்ச நேரத்துல இறந்து போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி அவருடைய உயிரானது இழுத்து கொண்டிருக்கிறது. சுற்றி சீடர்கள்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்ப அங்க வந்த ஒருவர் கேட்கிறார், ஐயா நீங்கள் மிகப்பெரிய குரு,
உங்களுடைய குரு யாருன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, ஏன்பா இப்ப வந்து கேட்கிறேன், இட்ஸ் டூ லேட், நான் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல இறக்க போறேன், இப்ப போய் கேட்கிறியே, எனக்கு வந்து 1000 குருமார்கள் உண்டு, எத்தனையோ பேர் உண்டு, நான் அவங்களுடைய பேர்லாம் சொல்றதுக்குள்ள நான் இறந்தே போயிடுவேனே அப்படின்னு சொன்னாராம். நீங்க என்ன இப்படி சொல்றீங்க, யாராவது ஒரு குரு பேரை சொல்லுவீங்கன்னு பார்த்தா 1000 பேர்னு சொல்லல அப்படின்னு கேட்ட உடனேயே, சரி இதுல வந்து நான் மறக்க முடியாத ஒரு 3 பேரை மட்டும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, யாருங்க அந்த 3 பேர் சொல்லி வந்தவர் ரொம்ப ஆசையோட கேட்டாராம். அவர் சொன்னாராம், எனக்கு 3 குரு, முக்கியமான குரு யாருன்னு கேட்டா, ஒருவன் திருடன், இரண்டாவது ஒரு நாய், இரண்டாவது ஒரு சின்ன குழந்தை, ஒரு சிறுவன் அப்படின்னு சொன்னாராம். இதை கேட்ட உடனே அந்த கேட்ட நபருக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சாம். இவர் இறக்கின்ற தருவாயில ஏதோ நம்மளை கிண்டல் பண்றாரு, இவரு சாகர நேரத்துல கூட இவருக்கு குசும்பு போகல அப்படிங்கிற மாதிரி நினைச்சாராம். என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் சொன்னாராம், அந்த குருவானவர், நான் ஒரு நாள் பார்த்தோம்னா ஒரு பாலைவனத்திலிருந்து அப்படியே நடந்து போயிட்டே இருந்தேன், வழியை மறந்துட்டேன், எங்க போறதுன்னு தெரியல, அங்க இங்கன்னு அலைஞ்சு திரிஞ்சு கடைசியில ஒரு கிராமத்துக்குள்ள போகும்பொழுது இருட்டிடுச்சு, நல்ல நள்ளிரவு நேரம் ஆயிடுச்சு, எனக்கு எங்க போறதுன்னே தெரியல. அந்த நேரத்துல பார்க்கும்போது திருடனானவன் ஒரு பூட்டினை உடைத்து கொண்டு ஒரு வீட்டிற்குள்ளே நுழைய முயற்சித்துக் கொண்டிருந்தான். அவனை பார்த்துட்டு நான் அவன்கிட்ட போய் கேட்டேன், ஐயா நான் தங்குவதற்கு இங்க ஏதாவது இடம் கிடைக்குமா அப்படின்னு கேட்ட உடனே அவன் சொன்னான், ஐயா நானும் திருடன், உங்களை பார்த்தா ஒரு பெரிய ஞானி போல தெரியுறது, ஒரு துறவி மாதிரி தெரியுறது, உங்களுக்கு என் கூட தங்கறதுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கிறானாம். இவருக்கு ஏதோ இடம் கிடைச்சா போறோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறத விட இவர் இன்னொரு விஷயம் யோசிச்சாராம். இவனோ திருடன், இவன் வந்து நம்மளை பார்த்து இல்ல பயப்படணும், பயப்படாம என் கூட தங்கறதுக்கு ஓகேவான ஒரு திருடனே கேட்கும் பொழுது, நான் வந்து எனக்கு எந்த பயமும் கிடையாது, எனக்கு வந்து மடியில கணம் இருந்தா தானே வழியில பயம், எனக்கு எந்த பயமும் கிடையாது, நான் இவன் கூட போய் தங்கறதுக்கு எதுக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா நான் அவன் கூட தங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாராம். சரி நீ வந்து அந்த திருடனானவன் இந்த ஞானியை தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டானா. வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு நீங்க இங்க தங்குங்க அப்படின்னு சொல்லும்போது, ஏன்பா நீ திருட போனியே, உனக்கு இன்னைக்கு ஏதாவது கிடைச்சதானா, நீங்க என்ன விளையாடுறீங்களா, நீங்க தானே அந்த பூட்டை உடைக்கும் போதே வந்துட்டீங்க, அப்புறம் எனக்கு ஏதாவது கிடைச்சதானா, இன்னைக்கு ஒன்றும் எனக்கு கிடைக்கல, அதுவும் இப்ப விடிய வேற போறது, இனிமேலாம் ஒன்றும் பண்ண முடியாது, கடவுள் நினைச்சா நாளைக்கு எனக்கு ஏதாவது கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நீங்க வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய விருந்தினர் வாங்க நல்லபடியா தங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தேவையான உபசரிப்புகள்லாம் செஞ்சானாம். இவரும் அவன் வீட்டிலேயே தங்கி இருந்தாராம். அவனுக்கு உணவெல்லாம் கொடுத்துட்டா அன்னைக்கு இரவு வந்து திருட கிளம்பினானா, என்னுடைய வேலையை நான் பார்க்க போறேன், நீங்க பாட்டி உங்க வேலையை நீங்க பார்த்துட்டு அமைதியா தியானம் யோகா எல்லாம் பண்ணிட்டு நீங்க இருங்க, தியானம் பண்ணுங்க, கடவுளை ஜபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு கடவுள் அனுகிரகம் தான், எனக்கு ஏதாவது கிடைக்கும்னு சொல்லிட்டு போயிட்டானாம். அவனுக்கு விடிக்காத்தால மறுநாள் திரும்பி வந்தானா, இந்த ஞானி கேட்டாராம், ஏன்பா உனக்கு ஏதாவது கிடைச்சதா அப்படின்னு கேட்டா, இன்றைக்கு ஒன்றும் எனக்கு கிடைக்கவில்லை, கடவுள் அருள் இருந்தால் நிச்சயமாக எனக்கு கிடைக்கும்னு சொன்னானாம். இதே மாதிரி தினசரி இவன் போயிட்டு வந்துட்டு இருக்கான், போயிட்டு வந்துகிட்டு இருக்கான், ஒவ்வொரு நாளுமே எதுவுமே கிடைக்கலன்னு சொல்றான். ஆனா ஒவ்வொரு நாளுமே திருட்டுக்கு போகும் பொழுது கடவுள் அருள் இருந்தால் எனக்கு நிச்சயமா கிடைச்சிரும் சொல்றான். இப்படியும் 1 மாச காலமும் போயிடுச்சு. இவர் குருவோ பொறுமை எழுந்துட்டு ஒரு நாள் சொன்னாரா, ஏன்பா இப்படி பண்ற அப்படின்னு கேட்கும் பொழுது, எனக்கு எப்ப தரணும்னு கடவுளுக்கு தெரியும், நீங்கள் அந்த கடவுளிடம் எனக்கு வந்து நல்லபடியாக நிறைய பொருட்கள் கிடைக்க வேண்டும், அதனை கொண்டு நான் எல்லோருக்கும் உதவி செய்ய வேண்டும்னு சொல்லிட்டு நீங்கள் பிரார்த்தனையை செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிட்டானாம். அதனால இந்த குரு சொன்னாரா, நான் அவங்ககிட்ட இருந்து வந்துட்டேன், நான் வந்துட்டா கூட அப்பப்ப நினைச்சுப்பேன், அதாவது எனக்கே கூட தோணும், நான் தினசரி கடவுளை வணங்குகிறேன், பூஜிக்கிறேன், தியானம் செய்கிறேன், ஒரு சில நேரத்தில் நான் பொறுமையை இழந்துருவேன், நான் டெய்லி தான் நான் வந்து பூஜை பண்ணிட்டு இருக்கேன், நான் ஜபம் பண்றேன், சுவாமி பேரை சொல்றேன், ஆனா எனக்கு எதுவும் கிடைச்ச மாதிரியே தெரியலே நான் நினைக்கும் பொழுதெல்லாம் யோசிப்பேன், அந்த திருடனும் தான் ஒரு திருடன், அவன் தினசரி திருடுவதற்கு செல்வதற்கு முன்னாடி கடவுள் அருள் இருந்தால் எனக்கு கிடைக்கும் சொல்லிட்டு திருடத்துக்கு போறான்ல, ஆனா நான் ஏன், எனக்கு ஏன் அந்த நம்பிக்கை வரல, நானும் அந்த நம்பிக்கை இருக்கணும் இல்லையா, கடவுள் அருள் இருந்தால் எனக்கு நிச்சயமாக அந்த ஞானம் என்பது கிடைக்கும் அப்படிங்கிறது தானே நான் நம்பணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளுமே நான் அவனைத்தான் பின்பற்றி கொண்டிருப்பேன், எனக்கு அன்றைய தேதியிலே கடவுள் அருள் அப்படிங்கிறது எனக்கு நிச்சயமா கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் அதை நம்பிக்கொண்டுதான் நான் இவ்வளவு நாளாக நான் காலத்தையே கழித்திருக்கிறேன், அவன்தான் எனக்கு முதல் குரு அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாராம். அடுத்தபடியாக ஒரு நாள் ரொம்ப தண்ணி தாகம் எடுத்துச்சு, நான் தண்ணி குடிக்கலான்னு சொல்லி ஒரு ஆற்றங்கரையை நோக்கி சென்று கொண்டிருந்தேன். அப்ப திடீர்னு ஒரு நாய் கூடயே ஓடி வந்தது, அதற்கும் தாகம் போல இருக்கு, அதுவும் வந்து தண்ணி குடிக்கலான்னு சொல்லி எட்டி பார்க்கும் பொழுது நீரிலே அதனுடைய பிம்பமே தெரிஞ்சுதான், அது அப்படியே நாக்க தொங்க போட்டு பார்த்தா அதனுடைய பிம்பத்தை பார்த்து அது கொலைக்க ஆரம்பிச்சிருச்சு, பயந்து போயிடுச்சு, ஏன்னா தண்ணிக்குள்ள இன்னொரு நாய் இருக்கு, அது நம்மளை கடிச்சிருமோ அப்படின்னு நினைச்சிட்டு இது குறைக்க, அந்த பிம்பத்துக்குள்ள இருக்கிற அந்த நாயும் குறைக்க இது பயந்து போய் திரும்ப வந்துட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் அந்த நாய் யோசிச்சுதான்,
சரி நமக்கு அந்த அந்த நாய் குறைச்சாலும் பரவாயில்ல, எனக்கு தண்ணி தாகம் அதிகமா இருக்கு, நான் தண்ணியை குடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு இந்த நாய் என்ன பண்ணிச்சான், வேகமா போய் தண்ணிக்குள்ள ஜம்ப் பண்ணிச்சான் அந்த நாய் மேல தாண்டேன்னு சொல்லி. ஏன்னா அதுக்கு பிம்பம் தன்னுடைய பிம்பம் என்று தெரியவில்லை, வேற ஏதோ ஒரு நாய் இருக்கு, அதை நான் விரட்ட வேண்டும்னு சொல்லிட்டு வேகமா போய் அது மேல குதிச்ச உடனே இந்த பிம்பம் கலைஞ்சிடுச்சாம். அப்ப தண்ணிக்குள்ள அந்த நாய் ஓடிடுச்சுன்னு நினைச்சிட்டு தண்ணியை நல்லா குடிச்சிட்டு அந்த தண்ணிக்குள்ளேயே ஆனந்தமா குளியல் போட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டு வெளியில வந்துருச்சாம். இதை பார்த்த உடனேயே இந்த துறவியானவர் இந்த நாயையும் தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டாராம். நம்மில் பலரும் இப்படித்தான் ஏதோ ஒரு விஷயத்தை வேணும்னு நினைச்சிட்டு போகும்போது அந்த விஷயத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்து பயப்படுகிறோம். ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே நினைச்சிட்டு பயந்துட்டே இருந்தோம்னா கரையிலேயே நிக்க வேண்டியதுதான். தைரியமா அது குதிச்சுது இல்லையா, அந்த மாதிரி அந்த பிரச்சனைக்குள்ளாக குதித்து விட்டோமே என்று சொன்னால் அந்த பிரச்சனைகள் அனைத்தும் அந்த பிம்பத்தை போல் காணாமல் போகும். நம்ம அதுக்குள்ளேயே நாமளும் ஆனந்தமா நீச்சல் அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு விஷயத்தையும் நான் அந்த நாயிடம் இருந்து கற்றுக்கொண்டேன். அந்த நாய் தான் எனக்கு முக்கியமான இரண்டாவது குரு அப்படின்னு சொன்னாராம். அடுத்தபடியா பார்த்தா ஒரு நாள் ஒரு சிறுவன் கையில ஒரு அகல் விளக்கை ஏத்திட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருந்தானா. கோவிலுக்கு சுவாமி கிட்ட கொண்டு போய் வைக்கிறேன்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருந்தானா. இவருக்கு தான் தான் ஒரு மிகப்பெரிய ஞானி அப்படிங்கிற ஒரு கர்வம் இல்லையா. இவர் என்ன பண்ணாராம், போய் அந்த சிறுவன்கிட்ட போய் என்னப்பா விளக்கேத்தி எடுத்துட்டு போயிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா நான் கோவிலுக்கு எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொன்னானாம், சுவாமிக்கு ஏத்தி எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன்னு சொல்லி. அப்ப இவர் கேட்டாராம், நீ வத்தி குச்சியை எடுத்த பத்த வச்ச இல்ல வச்ச ரைட், அது விளக்குச்சுது, ஆனால் இந்த ஜோதியானது எங்கிருந்து வந்ததுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவங்கிட்ட ரொம்ப நக்கலா கேட்டாராம். அவர் எப்படி கேட்கிறாருன்னா, நீ குச்சி எடுத்த உரசனே பத்த வச்சா அது விளக்கு எரியறது, ஆனால் இவ்வளவு பெரிய இந்த ஜோதியானது வந்திருக்கு இல்லையா, இந்த ஜோதியானது எங்கிருந்து வந்ததுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுவனை பார்த்து ஏளனமாக கேட்டாராம். அந்த சிறுவன் உடனே ஒரு க்ஷணம் கூட தாமதிக்காம என்ன பண்ணானா, டக்குன்னு அந்த விளக்க ஊதிட்டானா, ஃபோன் அணைச்சிட்டு, இப்ப இந்த ஜோதியானது எங்கே போனதுன்னு நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டானாம். இவருக்கு தூக்கி வாரி போட்டுச்சான். அதாவது நம்ம தான் ரொம்ப பெரிய ஞானின்னு நினைச்சிட்டு அவன் சின்ன குழந்தை தானே அப்படின்னு சொல்லி ஜோதி எங்கிருந்து வந்ததுன்னு கேட்கும் பொழுது அவன் ஊதி அணைச்சிட்டு, இப்ப இந்த ஜோதி எங்க போச்சு என்று காமிங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்ட உடனேயே தூக்கி வாரி போட்டதாம். ஆக கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு அப்படிங்கிறத நான் அந்த சிறுவனிடமிருந்து கற்றுக்கொண்டேன். ஒவ்வொரு நாளும் நம்ம நிறைய விஷயங்களை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். தேடத்தான் நமக்கு ஞானம் என்பது பிறக்கும் என்பதை கற்றுக்கொண்டேன். இப்படி வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவத்தின் மூலமாக நிறைய குருமார்களை நான் பெற்றிருக்கிறேன் அவர் சொன்னாராம். இதன் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா, தனியாக ஒரு குருவை தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளே நமக்கு பாடங்களை புகட்டி தரும். ஒவ்வொரு நாளும் நாம் சந்திக்கின்ற ஒவ்வொரு மனிதரிடத்திலிருந்தும் ஏதேனும் ஒரு பாடத்தினை கற்றுக்கொண்டுதான் இருப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். நண்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.